சட்டசபையில யார் பேசுறத முழுசா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு மக்கள் கிட்ட ஒரு கொஸ்டினை முன் வச்சா எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு சௌமியா அன்புமணின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியால இந்த கொஸ்டினை எழுப்புனா கமெண்ட் செக்ஷன்ல முழுக்க முழுக்க அவங்கள மட்டும்தான் டேக் பண்ணிருக்கிறாங்க. பத்தாததுக்கு நேருக்கு நேரா நம்ம யாருக்கிட்டையாவது வாக்குவாதம் வச்சாலும் மக்களுடைய பிரச்சனையை பேசுறது எல்லாருமே சட்டசபை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பேர் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் எடுத்து எடுப்புலயே கொடுத்திருக்கிற நேரம் பத்துமோ பத்தாதோன்னு பயந்துகிட்டு ஏழைகளோட பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாங்க, விவசாயிகளுடைய பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாங்க, விவசாயிகளுடைய நீர் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாங்க, நீர்ப்பாசன திட்டத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கமா அந்த விவசாயிகளுடைய பிள்ளைகளோட கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினருமே ஆளுங்கட்சியானா இருக்கட்டும் எதிர்கட்சியானா இருக்கட்டும் எந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கொடுத்திருக்கிற நேரத்துல மக்களுடைய பிரச்சனையை பத்தி அதிகமா பேசாம இந்த இடத்துல தங்களுடைய கட்சி தலைவருடைய புகழ அதிகமா பேசி இருக்கிறாங்க. பத்தாததுக்கு ஆப்போசிட்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்து பேசுறாருன்னா அவரை அடக்கணுன்றதுக்காக பர்சனல் அட்டாக் பண்றாங்க. இது ரெண்டுத்தையும் தான் அதிகமாவே பண்ணியிருக்கிறாங்க. ஆனா சௌமியா அன்புமணி கொடுத்திருக்கிற நேரத்துல கடைசி நேரத்துல நேரம் பத்தாம இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தங்களுடைய கட்சி தலைவருடைய புகழ கடைசி நேரத்துல தான் பாடி இருக்கிறாங்க, அதாவது துதி பாடி இருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த தாவேக அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, அதுல இருக்கிற குறைகளை அக்கு வேற ஆணி வர பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க பேச தொடங்கின ஒரு சில வினாடிகள்லயே விவசாயிகளுடைய பயிர்க்கடனை முழுமையா ரத்து செஞ்சிருக்கலாம். உங்களுடைய பட்ஜெட் தாக்கல்ல நாங்க நிறைய வேளாண் சார்ந்த துறைக்கு எதிர்பார்த்தோம்னு கொஞ்சம் வருத்தத்தோட சொன்னாங்க. உண்மைதான், தாவேக அரசு கிட்டத்தட்ட பயிர்க்கடன் 75,000 இல்ல 75,000க்குள்ளாரவோ விவசாயிகள் பயிர்க்கடனை வாங்கி இருந்தா அதை முழுமையா ரத்து செஞ்சிருக்கிறாங்க. 75,000க்கு மேல வாங்கி இருந்தா 35,000 மட்டும்தான் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. இதுல பல ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. சிறு குறு பெரிய விவசாயிகள் சொல்லிட்டு அந்த பகுதிகளா பிரிக்கப்பட்டு அதுல பயிர்க்கடன் எந்த மாதிரி தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு பல வகையா பிரிச்சு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுதான் பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சௌமியா அன்புமணி அவர்கள் அதோட நிறுத்தல, புள்ளி விவரத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. மொத்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 8 கோடி, அதுல 5 கோடி பேர் விவசாயத்தை சார்ந்துதான் இருக்கிறாங்க. 5 கோடி பேர் தோராயமா தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இல்லனாலும் விவசாயத்துறை, அதாவது வேளாண் துறையை சார்ந்து பிழைப்பவர்கள் தான் தமிழகத்துல அதிகம். தாவேக அரசு நிதிநிலை அறிக்கையில மொத்த பட்ஜெட் தொகை எவ்வளவு தெரியுமா? 4,72,580 கோடி. இதுல வேளாண் துறைக்கு மட்டும் அவங்க ஒதுக்கி இருக்கிறது 14,000 கோடி. ஆனா இந்த இடத்துல சௌமியா அன்புமணியினுடைய கேள்வி என்னன்னா, அதாவது வேளாண் துறையை சார்ந்துதான் நிறைய பேர் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஒதுக்குனது நீங்க 14,000 கோடி, இது போதுமானதாக இருக்குமா? கால்நடை, இன்னொரு பக்கமா நிறைய துறைகள், அதாவது 22 டிபார்ட்மெண்ட், வேளாண் துறையை தவிர்த்துட்டு மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 58,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதோட ஒப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. அதுல ஈடுபடுறவங்க குறைவாவோ அதிகமாவோ இருக்கிறாங்கன்றது இங்க கேள்வி கிடையாது. ஆனா வேளாண் துறையை சார்ந்தவர்கள் அவர்களை விட அதிகமா தான் இருக்கிறாங்க. அதுக்காக இந்த இடத்துல நிறைய கோடியை நீங்க ஒதுக்கி இருக்கலாமேன்றதான் ஒரு ஆழ்ந்த ஆதங்கத்தோட கேட்டு இருக்கிறாங்க. நாம மேல சொன்னோம்ல, வேளாண் துறையை சார்ந்து 14,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்க. கைத்தறி, கூட்டுறவு, பட்டு இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு 58,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் செயல்படுத்தணும்னா அரசாங்கத்திற்கு ஒரு மிஷின் வேணும். நெக்ஸ்ட் அந்த நபர்கள் வேலை செய்யறாங்களா அவங்களுக்கும் சேலரி கொடுக்கணும், நெக்ஸ்ட் பென்ஷனும் கொடுக்கணும். இதுக்காக மொத்தமா அவங்க ஒதுக்கி இருக்கிறது, அதாவது கவர்மெண்டோட மெஷினரி இயங்கணும், சரியா இயங்கணும்ன்றதுக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிறது 1,38,000 கோடி. இன்னொரு பக்கமா மானியம் சொல்லக்கூடிய, அதாவது விவசாயத்துக்கு மானியம் கொடுத்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் விவசாயத்துக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுத்திருக்காங்க, அதுவும் மானியத்துல தான் போகும். பத்தாததுக்கு வீட்டுக்கும் இன்னைக்கு 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல, அதுவும் மானியன்ற அடிப்படையில தான் போகும். நெக்ஸ்ட் சிலிண்டருக்கும் தமிழக அரசு மானியம் கொடுக்கும். இந்த மானியன்ற மொத்த கொட்டேஷன்ல எவ்வளவு கோடி தெரியுமா ஒதுக்கி இருக்கிறாங்க? 1,74,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இவ்வளவு கோடியை ஒதுக்கிட்டு விவசாயத்துக்கு வெறும் 14,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும்ல, அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதாவது மூலதன செலவுன்னு சொல்லுவாங்க. இப்ப விவசாயத்துக்கும் சரி, கூட்டுறவு, கைத்தறி, பட்டு இந்த விஷயத்துக்கும் சரி நம்ம செயல்படுத்தணும்னா மூலதன செலவுன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது டிரான்ஸ்போர்ட், ரோட்டு வசதி, நெக்ஸ்ட் பஸ் வசதி, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இது கட்டுறது, பிரிட்ஜ் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு 58,985 கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுக்கே மூலதன செலவுன்னு ஒண்ணு இருக்கும் பொழுது விவசாயத்துக்குன்னு ஒரு மூலதன செலவு இருக்கும்ல, அது எதுனா நீர்ப்பாசனம். அப்ப அந்த நீர்ப்பாசன திட்டத்துக்காக நீங்க அதிகப்படியான தொகையை ஒதுக்கி இருக்கலாம். அவங்க சொல்றது சிம்பிளான விஷயம், ரெண்டே வழியில நமக்கு தேவையான தண்ணீரை நாமளே சேமிச்சுக்கலாம், தேவையில்லாம அடுத்தவங்கிட்ட போயிட்டு கெஞ்ச வேண்டிய வேலையை நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பிளான போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், நெக்ஸ்ட் காவிரி திருமணி முத்தாறு சரபங்கா அந்த கால்வாயோட இணைப்பு திட்டம், இந்த மாதிரி நீர்ப்பாசன திட்டத்தை நிறைய கையில எடுத்துட்டு
எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட்ல அதை செய்ய முடியுமானா சத்தியமா செய்ய முடியாது. ஏன் இந்த நீர்ப்பாசன வசதி எல்லாம் செய்ய சொல்றாங்கன்னா, தமிழகத்துல 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஆண்டுக்கு. இந்த மழை மட்டுமே தமிழகத்துக்கு போதுமான தண்ணியாவே இருக்கும். என்ன நம்ம சேவ் பண்றதுல கடல்ல போயிட்டு வீணா கலகுது. முன்னாடிலாம் 50 நாள் மழை பெய்யும், 30 நாள் நல்லா நிலத்தடியில தேங்கும், மறுபடியும் பெஞ்சு நிலத்தடி நீரும் பெருகும். விவசாய மக்களுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படும் பொழுது நிலத்தடி நீர் மூலமாவது விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. தேவையான மழை 30 நாள்லயே கொட்டி தீர்த்துடுது. அதுக்குள்ளார நாம சேவ் பண்ணி வைக்கிறோமானா சுத்தமா கிடையாது. கடல்ல போயிட்டு மொத்த தண்ணியுமே வீணா கலகுது. அதுக்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட காவிரி ஆறு தமிழகத்துல 420 கிலோமீட்டர் பாயுது. 10 கிலோமீட்டருக்கு ஒரு சிறிய தடுப்பணை கட்டினா கூட 42 தடுப்பணை வரும். அப்போ 42 எல்லாம் வேணாம், 27 தடுப்பணை கட்டுங்க. 20 டிஎம்சி தண்ணிய நம்ம கடல்ல கலக்காம சேவ் பண்ணலாம். அப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல கொஞ்சம் வெயில் காஞ்சா கூட நமக்கு தண்ணி பத்தாம போனா கூட அந்த டிஎம்சி தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லையா, நல்லா சுத்தமா வத்தி போனா கூட நிலத்தடி நீர் பெருகும். அதன் மூலமாவது நிலத்தடி நீர்லயாவது விவசாய மக்கள் பயன்படுத்திப்பாங்க. இந்த ஒரு திட்டத்தை முன் வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட நிறுத்திக்கல. தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் 35 பெரிய ஆறு இருக்கு. ஒவ்வொரு ஆறு கடையிலையும் நாம சிறிய சிறிய தடுப்பணைகள் கட்டினா கிட்டத்தட்ட 100 டிஎம்சி தண்ணியை கடல்ல கலக்காம நம்மளால சேவ் பண்ண முடியும். நிலத்தடி நீரையும் இதன் மூலமா பெருக்க முடியும். விவசாய மக்களும் இதன் மூலமா பயங்கரமா பயனடைவாங்க. இது ஒரு வழியா சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு வழி என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஏரியை தூர்வாருது. அதாவது 42,000 ஏரி முன்னாடி இருந்தது, இப்போ 27,000 ஏரி மட்டும்தான் இருக்குது. இந்த 27,000 ஏரிகளையும் 1 மீட்டர் அளவுக்கு நாம தூர்வாரினாலே நமக்கு 100 இருந்து 150 டிஎம்சி தண்ணி அழகா சேவ் பண்ணிக்கலாம். தேவையான நேரத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். நிலத்தடி நீரும் நல்லா பெருகும். ஆனா இந்த தாவேக அரசு ஒதுக்கி வச்சிருந்த பட்ஜெட்ல நீர்ப்பாசன திட்டத்துக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒதுக்கி வச்ச தொகையில 1% அளவு கூட நாம சொன்ன திட்டத்துல சுத்தமா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா உடைச்சிட்டாங்க. அப்படியே டிராவல் பண்ணி அழகா நிலத்தடி நீர் பக்கமா பிரச்சனைக்கு போயிட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடியாவது சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. 200 மீட்டர்ல எல்லாம் தண்ணி நிலத்தடி நீர்ல கிடைச்சது. அதன் மூலமா தண்ணி ஆத்து நீர் பாசனம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏரி கால்வாய் பாசனம் இல்லைனாலும் பரவாயில்ல, கிணத்துல தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, நிலத்தடி நீராவது நம்பியாவது நாம விவசாயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு விவசாயிகள் அவ்வளவு காலம் விவசாயம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ 200 மீட்டர்ல இருந்து 800 மீட்டருக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இலவச மின்சார இணைப்பு 800 மீட்டர்ல போறது கூட பிரச்சனை கிடையாதுரா. எங்களுக்கு அதை மீட்டு எடுக்கிறதுக்கு, அதை ஓடுறதுக்கு கரண்ட் வேணும்ல, அதை நீங்க எடுத்து வந்து மீட்டர் மாட்டிட்டீங்கன்னா சுத்தமா அதையும் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஃப்ரீ கரண்ட் சொல்லிட்டு நாங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கிறோம். 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் கொடுத்து வச்சிருக்கிறோம். விவசாய மக்களுடைய நகை, பணம், தாலி, செயின் எல்லாத்தையுமே அடகு வச்சுதான் கொடுத்து வச்சிருக்கிறோம். அதை நீங்க தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் நடக்க போது ஆகையினால கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் இன்னும் கொடுக்கல. அதை கொடுத்தீங்கன்னாவது அதை வச்சாவது ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் சொல்லிட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த இடத்துல வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே யாராச்சும் நம்மளுடைய பிரச்சனையை பேச மாட்டாங்களா இந்த சட்டசபையில? எல்லாருமே எழுந்து நின்று அவங்க பர்சனல் அட்டாக் பண்றாங்க. இல்லனா இருக்கிற குறைகள், நீங்க இதை பேசிட்டீங்க அதை பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல பிரச்சனையை பேசுறாங்க. சட்டசபைக்கு போனது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்காக மட்டும்தான். அந்த பிரச்சனையை பேசுறது இந்த ஒரே ஒரு நபர் மட்டும்தான். அந்த ஒரு நபர் பேசுகையில மக்களுக்கு அவ்வளவு பூரிப்பு. ஆனா அவங்க விவசாய மக்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுத்தாங்களானா மனித பலத்துக்காகவும் பேசி இருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3000 வேக்கண்ட்டுக்கு 30 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா அதுல 3000க்கு மேல 3500 பேர் அந்த மாதிரி பாஸ் பண்றாங்கன்னா கொஞ்சம் நிலுவையில கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பணி ஆணையை கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் கொடுக்காம வச்சிருக்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் இந்த காத்திருப்புன்றது ரொம்ப அதிகமா இருக்குது. கடைசி கட்டத்துல அவனுக்கு அந்த வேலையும் கிடைக்காம போயிடுச்சுன்னா அவனுடைய சூழலே வேற மாதிரி மாறி போகுது. கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷம் படிச்சு வீணா போறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல எடுத்து வச்சிருக்காங்க. பணி நியமன ஆணையை உடனே கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. வேக்கண்ட்டும் அதிகப்படுத்தணும்னு சொல்லி இருக்காங்க. அரசாணை 152 படி சென்னை மாநகராட்சி அதை தவிர்த்துட்டு 12 மாநகராட்சியில பிரைவேட் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பக்கமா 139 ஜிஓ, அந்த ஜிஓ மூலமா இங்க பேரூராட்சின்னு இருக்குல்ல, அங்க இருக்கிற ஜாப்லாம் அப்படியே பிரைவேட் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதன் மூலமா 50,000 வேலை போயிடுச்சு. அந்த இடத்துல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இந்த இடஒதுக்கீடின் அடிப்படையில கொடுத்தீங்கன்னா கூட தமிழகத்துல இருக்கிறவங்க 80% நீ எடுத்தா மட்டும்தான்டா உனக்கு இந்த கான்ட்ராக்ட்னு சொன்னா கூட அந்த இடத்துல 80% இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவாங்க. அது கூட இல்லையா, இந்த அவுட் சோர்சிங்க மொத்தமா கட் பண்ணிட்டு கவர்மெண்டாவே எடுத்து நடத்தினா என்ன அப்படின்ற ஒரு பிளானையும் கொடுத்தாங்க. ஏன் அதை அவங்க சொல்றாங்கன்னா, ஒரு 150 கோடி கொடுத்து இந்த ஒர்க்கை நீங்க செஞ்சு முடியுங்கன்னு சொல்லிட்டு பிரைவேட் கிட்ட ஒப்படைச்சா அவங்க 150 கோடியும் சேலரியாவா கொடுப்பாங்க?
12 கோடி மட்டும் தான் கொடுப்பான். மீதி எல்லாத்தையுமே அவன் பினாயில அதுக்கு இதுன்னு கணக்காட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வச்சுப்பான். இதன் மூலமா அங்க வேலை செய்யற கான்ட்ராக்ட் ஊழியர்களுக்கு வேலை சுரண்டப்படுது, ஊதியம் சுரண்டப்படுது, மனித உரிமை மீறல் நடக்குது, பத்தாததுக்கு இடஒதுக்கீடும் இந்த இடத்துல பறி போகுது. அதாவது சமூக நீதியே இல்லாம நடந்துக்கிறாங்க. சோ இதுல இருந்து அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அவுட் சோர்சிங்க மொத்தமா கட் பண்ணணும், 50,000 வேலை வாய்ப்பை இந்த இளைஞர்களுக்காக ஏற்படுத்தி தரணும். இப்படி ஒவ்வொரு குறையும் அடுக்கி வச்சு மக்கள் மூல முடுக்கல யோசிப்பான்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஆக மொத்தம் ஏழைகளோட பிரச்சனையை மட்டும்தான் முழுக்க முழுக்க பேசியிருக்கிறாங்க. வேற எதையுமே அவங்க பேசல. இந்த பிரச்சனையை தீர்த்துட்டாலே இவங்களுக்கு தானடா பிரச்சனை, இவங்களுக்காக தானே நம்ம வர வச்சிருக்கிறோம், அவங்களுக்காக பேசினா மட்டுமே போதுமானதுன்னு நினைச்சுக்கிட்டு மொத்த விஷயத்தையும் பேசிட்டாங்க. கடைசி கட்டத்துல அன்புமணியினுடைய புகழ கொஞ்ச நேரம் பாடினாங்க. ஆனா அதுக்கான போதிய நேரம் அவங்க கொடுக்கவே இல்லை. மத்தவங்க எல்லாம் கட்சி தலைவருடைய புகழ அதிகமான நேரத்தை பேசிட்டு மக்களுடைய பிரச்சனையை கம்மியா பேசுவாங்க. ஆனா இந்த நபர் மட்டும்தான் மக்களுடைய பிரச்சனையை அதிகமா பேசிட்டு, இவங்க டைம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ எதுவா வேணா இருக்கட்டும், மக்கள் பிரச்சனையை பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம தலைவருடைய புகழ பாடிப்போன்னு சொல்லிட்டு தான் கடைசி நேரத்துல அழகா பேசி இருக்கிறாங்க. சட்டசபையை பொறுத்த வரைக்கும் ஏழையோட குரல் ஒரே ஒரு குரல் மட்டும் எல்லாருடைய குரலுமா அங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க ஆளுங்கட்சி திட்டத்தை சொல்லதான் செய்வாங்க, ஆனா எதிர்கட்சி அதுல இருக்கிற குறைய சொல்லி மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எடுத்து சொல்லி அதை நிறைவேற்றுறது தான் எதிர்கட்சியோட வேலை. அந்த வேலையை தனிநபரா சௌமியா அன்புமணி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்துல நீங்க சட்டசபையில இதே மாதிரி இன்னொரு நபர் யாராச்சும் மக்களுடைய பிரச்சனையை அதிகமா பேசி இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.